Hi students, welcome to my channel. Today we are going to learn trial balance exercise sum number 7. முன்னாடி போட்ட சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் நம்ம போடும்போது டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் ரெண்டுமே டேலி ஆகிடும். ஆனால் இந்த சம்மை பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸில் டேலி ஆகலைன்னா அதை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் போட சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். டெம்ப்ரவரியாக நம்ம போடுறது தான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு. அதாவது நம்ம ஜேர்னல்லையோ லெஜர்லேயோ ஏதாவது நம்ம எரர் பண்ணியிருந்தால் ட்ரையல் பேலன்ஸ் நமக்கு டேலி ஆகாது. ஸோ டெம்ப்ரவரியாக அந்த ட்ரையல் பேலன்ஸை டேலி பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட் பேர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? இன்கேஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அந்த டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் நம்ம டோட்டல் பண்ணும்போது டெபிட் பேலன்ஸில் டோட்டல் கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த டெபிட் சைட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு அமௌண்ட் போடுவோம். இன்கேஸ் கிரெடிட் பேலன்ஸில் அந்த டோட்டல் கம்மியாக இருந்தது அப்படின்னா கிரெடிட் சைடு நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அமௌண்ட்டை டேலி பண்ணுவோம். டெம்ப்ரவரியாக டேலி பண்ணுறதுக்காக நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு பேர் தான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகேவாங்க, நம்ம சம் பார்க்கலாம். From the following balances, prepare trial balance of Bhaskar as on 31st March 2017. Transfer the difference, if any, to suspense account. Details கொடுத்துருக்காங்க. Answer பார்க்கலாம். Trial balance of Bhaskar as on 31st March 2017. Serial number, name of the account, LF column, debit balance, credit balance. Opening stock asset debit balance, so 40,000 rupees debit balance. Capital liability, so credit balance 90,000 rupees. Sales நமக்கு income 1,77,200 credit balance. Salary நமக்கு ஒரு expenses, so debit balance 12,000 rupees. Bills payable liability, so credit balance 9,450. Telephone charges நமக்கு ஒரு expenses, so debit balance 2,350. Creditors liability, so credit balance 16,000. Purchase or expenses, so debit side 85,000. Debtors asset 25,000 debit balance. Carriage inwards நமக்கு ஒரு expenses, so debit balance 16,500. Bills receivable நமக்கு ஒரு asset. நம்ம பில்ஸ் பேயபிள் பார்த்தோம் இல்லையா, அது நமக்கு ஒரு liabilityன்னு சொன்னோம், ஸோ கிரெடிட் சைட் போட்டிருக்கோம். பில்ஸ் ரிசீவபிள் நமக்கு ஒரு asset, ஸோ டெபிட் சைட் 20,000. கமிஷன் received நமக்கு ஒரு income, so credit balance 5,550. Cash at bank asset debit side 17,000. Furniture asset debit balance 19,000. Plant and machinery asset debit balance 55,800. Repairs expenses, so debit side 550. இப்போ டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் போட்டு முடிச்சுட்டு நம்ம டோட்டல் பண்ணால் நமக்கு கிரெடிட் சைட் ஜாஸ்தி வருது 2,98,200. டெபிட் அமௌண்ட் வந்து 2,93,200 வருது. ஸோ நமக்கு அமௌண்ட் எந்த சைடு கம்மியாக இருக்கோ அந்த சைடு நம்ம என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் அப்படின்னு போட்டு இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்குரிய பேலன்ஸ் எவ்வளோ டெஃபிசிட் ஆகுது அப்படின்னா 5,000 rupees டெஃபிசிட் ஆகுது. அந்த அமௌண்ட்டை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு டெபிட் பேலன்ஸில் 5,000 எழுதிட்டு நம்ம அந்த அமௌண்ட்டை டேலி பண்ணுறோம். 5,000 போட்டதுக்கப்புறமா டெபிட் பேலன்ஸ் 2,98,200, கிரெடிட் பேலன்ஸ் 2,98,200 நம்ம டேலி பண்ணியிருக்கோம். எந்த சைடு கம்மியாக இருக்கோ அந்த சைடில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை நம்ம அங்கே எழுதணும். டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 5,000 வந்தனால இங்கே 5,000 போட்டு டேலி பண்ணியிருக்கோம்.
ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.